வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் வந்து 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி இப்போ குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி வந்து 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மகரம். ஸோ மகரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் 2024 உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 7.5 சனி முடிகிற தருவாயில் குறிப்பாக வந்து இந்த பாத சனியோடைய எண்டு இருக்கும். ஸோ மகரம் எப்படியும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு சொல்லியிருந்தேன். பர்டிகுலராக அந்த ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய ரோல் அதுதான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா ராகு கேது வந்து உங்களை விட்டு விலகின பிறகு சனி மட்டும் தனியாக உங்களை எதுவும் பாதிக்காது. ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால அது பெரிய லெவலில் உங்களை பாதிப்பை கொடுக்கறதில்ல. இப்போ குருவுடைய பார்வையும் வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறி இருக்குது. இதெல்லாம் இருந்தும் இன்னும் கூட நிறைய பேர் மகரம் சில பேர் சொன்னபடி நல்ல மாற்றங்கள் தெரியுது, ஜாபில் வித்தியாசம் தெரியுது, எனக்கு நான் ஸ்டூடெண்ட், எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட் வந்திருக்கு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லைலாம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னும் கூட மாறல, வேர்ஸ்ட்டாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ்லாம் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல, ஒருவேளை ஏதாவது தசாபக்தி சரி இல்லையா அப்படிங்கிற குழப்பமும் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. நான் ஒரு கம்பைன் பண்ண ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எப்படி வந்து ஒரு ராசியை நீங்கள் வந்து செக் பண்ண நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். மகர ராசிங்கிறது உங்களுடைய சந்திரன், சந்திரனா ராசிநாதன், ராசிநாதனா உங்களோட மனநிலை, அதில் தான் உங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் உண்டாகிட்டே இருக்குது. இப்படி என்றைக்காவது நீங்கள் உங்கள் லக்னம் என்ன, அதோடைய அடிப்படையில் எப்படி உங்கள் பர்த் சார்ட் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா, அதை ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். இப்போ நம்ம ஆகஸ்ட் 2024 டிசம்பர் 2024 இந்த 5 மாதங்களில் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப் சேஞ்ச், உங்களோட மணி, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட வெல்த், நீங்கள் வீடு வாங்குகிற ஐடியா இருக்கலாம், ஃபேமிலி, கல்யாண விஷயம், ஒரு ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் என்ன ஆகும், எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எக்ஸாம்ஸ், ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு லக் இருக்குமா, சீனியர் சிட்டிசனாக இருக்கும், எங்களுக்கு இந்த 7 சனி ஏதாவது பெட்டராக இருக்குமா, நிறைய பேர் ஹெல்த் பிரச்சனை, அந்த ஹெல்த்லேருந்து டோட்டலாக ரிலீவ் ஆகி நிம்மதியாக இருப்போமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில்னா, முதல்ல நீங்கள் மகர ராசின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 மார்க்ஸ் கொடுத்துட்றேன். அவுட் ஆஃப் 100 இது வந்து 30 மார்க்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு 30 ஸ்கோர் வந்துடுச்சு, மகரமாக இருக்கிறதுனால 30 ஸ்கோர். பேலன்ஸ் ஆகஸ்ட் டு டிசம்பர். கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னா, லக்னம் என்னென்னு பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம் மகர ராசி, ரிஷப லக்னம் மகர ராசி, மிதுன லக்னம் மகர ராசி, கன்னியா லக்னம் மகர ராசி, துலாம் லக்னம் மகர ராசி, ஒருவேளை நீங்கள் மகர லக்னம் மகர ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் இருந்தீங்கன்னா, ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், இந்த காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா 6 லக்னத்தை கனெக்ட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த 2024 வருஷம் இப்போ இருக்கிற டைம் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை பண்ண ஹெல்ப் பண்ணிடும். அது வேலை, படிப்பு, ஃபேமிலி ப்ராப்ளம், இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு விஷயம் சான்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணிடும் இந்த லக்னங்கள் இருந்தீங்கன்னா. அதுக்கடுத்து அதுக்கு ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் தரேன். இப்போ அந்த லக்னம் 6 லக்னம்னா நீங்கள் இன்னொரு 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 30 + 30 அவுட் ஆஃப் 100 நான் போடுறேன். இப்போ மீதி உள்ள இந்த 40 எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? என்ன தசை நடக்குது, மகரமில் பிறந்தால் என்ன தசை நடக்கிற வாய்ப்பு இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு டைட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். ஸோ உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு.
இந்த நட்சத்திரங்களில் பிறந்து உங்களுக்கு ஒருவேளை தசாபலன் என்னவா இருக்கலாம், சான்சஸ் எப்படி இருக்குது? ஒருவேளை திருவோணம் பிறந்தாலும் ராகு தசை, அப்புறம் குரு தசை, அப்புறம் சனி தசை. எதர் ராகு குரு சனி. ஒருவேளை வயது ஒரு 50-60 கிட்ட போச்சுன்னா ஒருவேளை புதன் தசையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி தான் உங்கள் கிராஃப் இருக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த நடத்துகிற கிரகங்கள் ஒருவேளை குருவோ இல்லை சனியோ புதனோ இருந்தால் அது யோகரா உங்கள் ஜாதகம்க்கு வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான பிளானட்டா, அது 14710 கேந்திரத்துடைய அதிபதியா, இல்லை 159 கோணத்துடைய அதிபதியா, அது எந்த ஹவுஸ் லார்டாக இருக்கார் அதை வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புக்திநாதன் யார், அந்த புக்திநாதன் வந்து எப்படி உங்களை வந்து வழி நடத்துகிறார், உங்கள் பர்த் சார்ட் ஏதாவது தோஷம் இல்லாமல் இருக்கா, க்ளீன் சார்ட், எந்த க்ளீன் சார்ட் 8 சுத்தம், விரயமான 12 சுத்தம், க்ளீன் சார்ட் அப்படின்னா அப்போ எந்த ட்ரபுளும் உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அப்போ மகர ராசியை பிறந்திருந்தாலுமே நான் சொன்ன 6 லக்னம் உட்பட்டு அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புக்தியும் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த 100க்கு எவ்வளோ ஸ்கோர் வேணாலும் நீங்களே பண்ணலாம் செல்ஃபாக. அப்போ தான் ரிசல்ட் வந்து நமக்கு நடக்கும், கிடைக்கும், உறுதி, கல்யாணம் நடந்துடும், எக்ஸாமை கிளியர் பண்ணுவோம், ஃபாரின் ட்ராவல் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும். அதுக்கு அடுத்து அதுக்கு ஏதாவது ரெமடிலாம் இருக்கானா, ரெமடி எல்லாத்துக்குமே இருக்காது. அது பர்சனலாக 1-to-1 நீங்கள் பண்ணுறது, அது மொத்தமாக ஓவராலாக பண்ணுறது இல்லை. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய மற்ற லக்னங்கள். அப்போ மற்ற லக்னங்களை பிறந்தால் ஒன்றுமே நடக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்போம். அது அப்படி கிடையாது. ஏன்னா விடுபட்ட லக்னங்களை சொல்கிறேன். நான் ஏற்கனவே பாசிட்டிவாக இருக்கிறத சொன்னேன். இப்போ விடுபட்டது என்னென்னா கடகம், சிம்மம், கும்பம், மீனம், அப்புறம் தனுசு, விருச்சிகம். இந்த 6 லக்னங்களுக்கு நான் வந்து இதை கனெக்ட் பண்ணல. ஏன் கனெக்ட் பண்ணலாம், அவ்வளோ ஸ்கோர் அது சப்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு 30 ஓகே, செகண்ட் 30ல் நம்ம வந்து ஒரு 15 கொடுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்னென்னா நீங்கள் புஷ் பண்ணணும். ஒருவேளை தசாபுத்தி நல்லா தான் அதையும் மீறி இது கொண்டு வந்துடும். இதுதான் காம்போ. ஆஸ்ட்ராலஜி வந்து இந்த காம்போவில் தான் வேலை செய்யும். ஸோ இதை உணர்ந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட பர்த் சார்ட் இருக்குது, சின்ன வயசுலேயே எழுதின ஜாதகம் இருந்தால் அதில் புரிதல் இருக்குது, தசாபுத்தி ஸ்பிளிட் இருக்குன்னா எடுத்து பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா lifehoroscope.inல ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை எடுத்து அப்ளை பண்ணி ஸோ அதில் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். எந்த உலகத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலுமே அந்தந்த டேட் ஆஃப் பர்த் அந்தந்த ஏரியா அந்தந்த லொக்கேஷனை போட்டிங்கன்னா அந்த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் பேஸ் பண்ணி அந்த ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன காலகட்டத்தை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த புரிதலோட மகர ராசியை சேர்ந்த நீங்கள் துவழாமல் தளராமல் ஒரு பலனை முயற்சி செய்யுங்க. ஏன்னா உழைப்புக்கே அதிபதி சனி, அந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய முயற்சி எவ்வளோ தூரம் கடுமையாக இருக்கோ அந்த அளவுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அதை பொது பலனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது மூணுமே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும், நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடனரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காங்க, சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம்.
ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா இல்லை பாசிட்டிவ் பிளானட்டோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனம், மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஆரஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு தான் வாடகை வீடு மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீங்கள் உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரி வரலாம், அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர்கள் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் அதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.